கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நல்லது கெட்டதுன்ட்டு ஏன் இருக்கு? கடவுள் நல்ல கடவுளா இருந்தா கெட்டதெல்லாம் உண்டாக்குனது யாரு? ஏன் மக்களுக்கு கெட்ட விஷயமும் கெட்ட எண்ணங்களும் இருக்கு, கெட்ட காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்குது? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் கற்பனைகள் சீரீஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வேதாகமத்துல இருக்கிற மனுஷங்களை போய் நம்ம அதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேதாகமத்துல இருக்கிற மனுஷன் ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? அவங்களோட கிரியையினால, அவங்களோட சொந்த கீழ்ப்படியாமையின் காரணமாக அந்த கனியை பெருச்சு சாப்பிட்டாங்க. கரெக்டா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கனியை பறிச்சு சாப்பிட்டதுனால பாவம் உலகத்துக்கு வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், தெய்வம் அந்த கனியை வைக்காம இருந்திருந்தா பாவம் உலகத்துக்கு வந்திருக்காது அப்படின்னு கேட்கலாம். அப்ப தெய்வம் கனியை வைக்காம இருந்திருந்தா அவங்கள ஒரு மனுஷனா படைச்சிடலாம ஒரு ரோபோட்டா நீ இததான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்ட்டு படைச்சிருப்பார் இல்லையா? கரெக்டா? அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு. என்னை விட்டு விலகி இருக்கிற வாய்ப்பும் இருக்கு, என் கூட இருக்கிற வாய்ப்பும் இருக்கு. நீங்க எதை எடுத்துக்க போறீங்களோ அது உங்க கையில இருக்கு அப்படின்னு தெய்வம் நம்மள மனுஷனா சொந்த சாயல்ல நம்மளோட போக்குல நம்ம இஷ்டத்துக்கு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு அவரு இடம் கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும் போது ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த பாவத்தை செய்தார்கள். அவர்கள் மட்டும் இல்ல, இந்த அளவும் மனிதனாகிய நாம் அனைவரும் ஒரு விதத்தில் ஆதாமை போல பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சோ இன்று நான் ஒரு கேள்வியோட இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். வேதத்துல முதல்ல பாவம் செய்தது ஆதாமா ஏவாளா? நீங்க ஏவாளுன்னு சொல்லலாம். முதல்ல அவதான் கனியா சாப்பிட்டா, அந்த மனுஷி தான் கனியா சாப்பிட்டதுனால அவதான் பாவம் செஞ்சான்னு. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ரோமர் 5:12 எடுத்து பார்த்தோம்னா, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப மனுஷனாலேன்னு போட்டிருக்கு, மனுஷியாலேன்னு போடல. இதுக்கான பதிலை கண்டுபிடிங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.